பிரைஸ் லல்லான் மக்களே. யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுக்காம இருந்திருந்தா ஏசப்பாக்கு இதெல்லாம் நடந்திருக்காம இருந்திருக்கும்னு நம்ம நினைப்போமா? ஆனா அவர் இந்த உலகத்துல வந்ததே ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு தாங்க. எப்படி மரியாள் அவங்க ஏசப்பாவை பெற்றெடுக்கிறதுக்காக வந்தாங்களோ அதே போல யூதாஸ்காரியோத்து ஏசப்பாவை காட்டி கொடுத்தாங்க வந்திருக்காரு. அதனால யூதாஸ்காரியத்தை வேண்டாம், அவர் துரோகி, அவர் குற்றவாளி, அவர் ஏன் தான் வந்தாரோ அப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா ஏசப்பாக்கு எல்லாமே தெரியுங்க. எல்லாமே முன்கூட்டியுமே அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் கூடவே சாப்பிட்டு, அவர் காலை கழுவிட்டு, அவரு கூடவே போஜனம் பண்ணி ஊழியம் செஞ்ச அவருக்கு தெரியாதாங்க. அவரு ஏசப்பாவை காட்டி கொடுக்கும் போது கூட சிநேகிதனே அப்படின்னு சொல்றாருங்க. எவ்வளவு ஒரு லவ் இருந்திருக்கும்ல. ஏன்னா அவருடைய ஹார்ட், அவருடைய மனசு எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துக்காக மாறி போச்சுங்க. 30 வெள்ளி காசுக்காக தாங்க. அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்காக தானே அவர் காட்டி கொடுத்தாரு. ஆனால் வேதம் அழகா சொல்லுகிறது மத்தேயு 26:41 கூட, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த பலவீனமான மாம்சம் தாங்க யூதாஸ்காரியோத்தை மாற்றிடுச்சு. நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பலவீனத்துக்காக எந்த ஒரு தவறான விஷயங்களையும் எந்த ஒரு தவறான செயல்களும் ஈடுபடாதபடி நாம் நம்மை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணுங்க. அதுக்கு தேவையானது சிஸ்டர்களை போல தூங்கிடாம 1 hour அட்லீஸ்ட் நம்ம ஆண்டருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் சூப்பராக மாறிடுங்க.